ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பி சினிஃபைல் யூடியூப் சேனல். நீங்க பார்க்க போறது இன்னைக்கு சன் நெக்ஸ்ட் ஓடிடில ரிலீஸ் ஆன த ரைஸ் ஆஃப் அசோகா அப்படிங்கிற கன்னட படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்துல சதீஷ் இன்னசம் லீடா நடிச்சிருக்காரு. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் வினோத். இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க மூவிக்குள்ள போலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் 1980s டைம்ல ஒரு கிராமத்துல நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அங்க முடிவெட்டுற தொழிலாளியா இருக்கிறவர் தான் படத்தோட ஹீரோவோட அப்பா. அவரு கீழ் ஜாதியை சேர்ந்தவர். அதே ஊர்ல மேல் ஜாதியை சேர்ந்தவங்க அக்கிரமம் பண்ணிட்டு இருக்காங்க. இது எதுவுமே தான் பையனுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொத்தி பொத்தி வளர்க்குறாரு. அந்த டைம்ல நம்ம ஹீரோ படிப்பை முடிச்சுட்டு ஊருக்கு வராரு. அவருக்கு அரசாங்க வேலையும் கிடைச்சிருது. அதே சமயம் அவருக்கு அண்ணனா நினைக்கிற ஒரு கேரக்டரை அந்த மேல் ஜாதியை சேர்ந்தவங்க கொலை பண்ணிடுறாங்க. இப்போ அதுக்கான ரிவெஞ்சை எடுக்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறத அந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு கிரைம் டிராமா ஜானர். இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். முதல் பாசிட்டிவ் தோன்றது படத்தோட ஹீரோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே இருந்தது. சில இடங்கள்ல கொஞ்சம் ஆர்டிபிஷியலா இருந்தாலும் பல இடங்கள்ல வந்து நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஹீரோ அப்பா கேரக்டர்ல நடிச்சவர் வந்து ரொம்பவே நேச்சுரலான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காரு. பார்க்கறதுக்கும் ரொம்ப இயல்பா இருந்தது. படத்துல ஸ்டன் கோரியோகிராஃபியும் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்தது. என்னதான் அந்த கதையை பல படங்கள்ல நம்ம பார்த்தாலும் இன்னும் நிறைய இடங்கள்ல இந்த மேல் ஜாதி கீழ் ஜாதி அப்படிங்கிற பிரிவினை வந்து இருக்குது. அந்த விஷயத்த வந்து டைரக்டர் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு இந்த படம் மூலமா. டெக்னிக்கலா சினிமோட்டோகிராஃபி நல்லா இருந்தது. இதெல்லாம் தான் அந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். இப்ப நெகட்டிவ்ஸ் பார்க்கலன்னா எனக்கு முதல் நெகட்டிவா தோன்றது இந்த படத்தோட கதையை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம அசுரன் பிளாஷ்பேக் கதை தான். அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணிட்டு இந்த ஒரு முழு படமா எடுத்து வச்சிருக்காங்க. அதனால அந்த கதையை பொறுத்த வரைக்கும் பெருசா ட்விஸ்டோ இல்ல வந்து புதுமையாவோ எதுவுமே இல்ல. அண்ட் வில்லனும் பாத்தீங்கன்னா ரொம்ப வீக்கான கேரக்டரா போட்டிருக்காங்க. அவர் ஆள் பாக்குறதுக்கும் அவர் பண்ற வேலைக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். அதுவும் டயலாக் டெலிவரி எல்லாம் வந்து ரொம்ப காமெடியாவே இருந்தது. அண்ட் ரொம்ப ஸ்லோ மூவிங்கா இருக்கும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேல நமக்கே கண்டிப்பா போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். முதல்ல இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா டைரக்டர் ஒரு ஆல்ரெடி நிறைய பேர் சொன்ன ஒரு கதையை தான் எடுத்து திரும்பியும் பிரசன்ட் பண்ணியிருக்காரு. ஆனா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காவோ இல்ல இன்டென்ஸாவோ எடுத்திருந்தாரு அப்படின்னா இது ஒரு நல்ல படம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆவரேஜான படம் தான். சன் நெக்ஸ்ட்ல தமிழ் டப்பிங்கும் இருக்குது. இன்கேஸ் நீங்க பாத்தீங்கன்னா உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். பை, டேக் கேர்.